ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் எண்டுக்கு ரியாக்ட் ஜேஎஸ், பேக் எண்டுக்கு சுபாபேஸ் அண்ட் தென் இன்க்ளூடிங் யூசர் அத்தன்டிகேஷன், பேமெண்ட் இன்டெகிரேஷன், டேட்டா எப்படி வாங்குறது, தென் வந்து ஹோஸ்டிங், சர்வர் என்டர், இது எல்லாமே அதில் ஆட் ஆகும். இந்த அப்ளிகேஷனை நான் கிளாட் ஏஐ அண்ட் ஆன்டி கிராவிட்டியை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். திஸ் இஸ் பார்ட் 1. வெல்கம் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் பேக் அண்ட் செட்டப் தான் பண்ண போகிறேன். ஸோ சுபாபேஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கிட்டப் அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணிக்கிறேன். கிட்டப் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணும்போது ப்ராஜெக்ட் நேம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸ்டேட்டஸ். அது வந்து அன்ஹெல்த்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஃப்ளெச் ஆகாது. ஸோ அதை முதல்ல நம்ம ஹெல்த்தியாக வந்து மாற்றிக்கணும். எப்படி ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸை வந்து ஹெல்த்தியாக மாற்றுறதுனா, அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும். ஒன்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் ரீஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஹெல்த்தியாக மாறிடும். இது மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து டேபிள் எடிட்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நியூ டேபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறோம். நான் இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்க போகிறேன். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே 1 by 1 காலமாக ஆட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட்கான ஐடி, தென் அதுக்கப்புறம் நேமு, ப்ரைஸு, இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ப்ராடக்டோட ஐடி அண்ட் கிரியேட்டட் ஐடி காலம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆட் காலம் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்டோட நேம், அதுக்கப்புறம் அதோட டைப் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறோம். ஸோ சேம் லைக் நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் டைப் டெக்ஸ்ட், அடுத்தது ப்ரைஸ், அதோட டைப் வந்து நியூமெரிக்குன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் இமேஜ், அந்த இமேஜோட யூஆர்எலும் வந்து டெக்ஸ்ட் டைப்பில் தான் கொடுப்போம். ஸோ அதுவுமே வந்து டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஸ்டாக் கொடுக்குறோம். அது வந்து இண்டிஜரில் கொடுத்துருக்கோம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு சேவ் கிளிக் பண்ணோம்னா இப்போ நமக்கு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். இங்கே சிஎஸ்வி ஃபைலாகவும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ வந்து 2 டம்மி டேட்டா வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு பெயிண்ட் காமர்ஸ் வெப்சைட் வந்து பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கனால அதுக்கான நேம், அந்த இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரியே சேம் லைக் வந்து இன்னொரு டேட்டா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் அடுத்தது கொடுத்துட்டு தென் ஸ்டாக் கொடுக்குறோம். அவ்வளோதான். சேவ் பண்ணிட்டோம்னா இந்த 2 டம்மி டேட்டா வந்து ஆட் பண்ணிட்டோம். ப்ராடக்ட்டை ஹோவர் பண்ணும்போது ஆர்எல்எஸ் பாலிசின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆட் ஆர்எல்எல் பாலிசின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க. உள்ளே போனோன்னே வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து கிரியேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனேயுமே வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனேபிள் நீட் ஆக்சஸ் ஃபார் யூசர்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த பாலிசி வந்து செக்யூரிட்டி லேயருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.